அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய காரியங்களை நாம் செய்து கொண்டே இருந்தால் அவர் பார்ப்பார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னை மறக்காமல் என்னை முதன்மைப்படுத்துகிறார்களே, என்னை கனப்படுத்துகிறார்களே, ஆகையால் நிச்சயமாக அவர்களை நான் கனப்படுத்த வேண்டும், அவர்களை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அவர்கள் செய்திருக்கிற அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நான் இந்த பூமியிலே அவர்கள் கொடுத்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஜீவனுள்ள நாள், என் உயிர் எனக்குள் இருக்கிற வரையிலும் அவர் எவ்வளோ நாள் கொடுத்திருக்கிறாரோ அந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம் ஒவ்வொருவரையும் தொடருமா. ஹல்லேலூயா. ஆகையால் அதான் வேதம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவேன். எப்பொழுதும் திருப்தியாகுவேன் சொல்ல, இன்றைக்கே திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கே நீங்கள் திருப்தியாகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்வார். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்குமா? ஏன்னா கர்த்தர் அது மேலே பிரியம் வைத்திருக்கிறார். அந்த பிந்தின ஆலயத்தில் தேவன் பூரணமான சமாதானத்தை வைக்கிறார். ஒரு காலத்தில் இந்த உள்ளம் உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் ஒரு காலத்தில். ஆனால் கர்த்தர் பார்ப்பார், அந்த உள்ளத்தில் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உலகம் தரக்கூடாது, உலகத்தில் உள்ள யாரும் கொடுக்க முடியாது. ஆகையால் வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். வாக்கு தத்தம் என்பது தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அதான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, வாக்கு தத்தம் அது உண்மையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வாக்கு தத்தத்தில் தான் நமக்கு நம்பிக்கையே இருக்கிறது. ஏன் அந்த வாக்கு தத்தம் வார்த்தையில் ஏன் நம்பிக்கை இருக்கிறது? அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை ஆவியாகவும் இருக்கிறது. ஆகையால் வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நமக்கு உதவி செய்யுது. நம்முடைய சத்துருக்கள் யாருன்னு நமக்கு தெரியாது, அது அந்த வார்த்தையை கிரியை செய்யுதான், நமக்காக போராடுகிறதா. ஹல்லேலூயா. ஆகையால் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இருதயத்தை பார்க்கும்பொழுது அவர் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் அநேகமாக சாதித்தது ஒன்றும் இல்லை, நம்மால் ஆனது என்று சொல்வதற்கும் ஆக போகிறது என்று சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியான காரியம், செம்மையான காரியங்களை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அவர் சொல்கிற காரியம், நம்மை பார்த்து சொல்கிற காரியம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கடந்து வந்த பாதையிலே ஆண்டவருக்காக நீங்கள் பட்ட பிரயாசம், கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுவது, ஆண்டவருக்கு கொடுப்பது, ஆண்டவருக்காக ஜெபிப்பது, ஆண்டவருக்காக உபவாசம் இருப்பது, ஆண்டவரை நீங்கள் எவ்வளவு மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை மனிதன் மறந்து போகலாம், தேவன் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ முடிந்த அளவு, உன்னால் முடிந்த அளவுக்கு என்னை தேடி இருக்கிறேன், முடிந்த அளவுக்கு கூடுமான வரையிலும் எவ்வளோ சோதனையிலும் கஷ்டத்திலும் என்னை தேடி வந்திருக்கிற.
அல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தியிருக்கிற, ஆகையால் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ செய்த காரியங்கள், மனிதன் என்னென்ன ஆண்டவருக்காக செய்தார்களோ அதெல்லாம் அறிந்திருக்கிறாராம். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், the little strength, அல்லேலூயா. ரொம்ப பெரிய பலசாலி அல்ல நாம் இந்த சமுதாயத்தில் யாரையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் கூட தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்பதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மனிதனுக்கு மனிதன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படி அல்ல. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை நீ மறுதலிக்கல, என்னை மறுதலிக்கல, என்னை விட்டு பின்னாடி போல, பின்வாங்கல. அல்லேலூயா. என்னை சரியா பிடித்திருக்கிற, எந்த சூழ்நிலையிலும் என்னை சரியாய் நீ பிடித்திருக்கிற. அல்லேலூயா. ஆகையால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓப்பன் டோர், திறந்த வாசலை தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சமுதாயத்தில் உனக்கு திறந்த வாசல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீ செழித்திருக்க வேண்டும், பேர் புகழோடு நீ வாழ வேண்டும் என்பதை குறித்து யாரும் விரும்ப மாட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த எதிரில் பார்க்கும் போது வேணால் பாராட்டலாமே தவிர உள்ளத்தில் இருக்காது அப்படி. ஆனால் கர்த்தர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல். இந்த நாளிலிருந்து நீங்கள் நினைச்சீங்க, எனக்கு ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். திறந்த வாசலை வைப்பவருடைய நோக்கம் என்னன்னாக்க, என்னை அவர் ஆசீர்வதிப்பதிலே பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா வாசலும் மூடினாலும் மனிதன் வாசலை மூடுகிறான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆகையால் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். பிறகு காரியம் மாறுதலாய் முடியும். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. உனக்கு ஒரு கேடு வராதபடி ஆண்டவர் உன்னை கண்மணி போல நடத்துவார், நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்த போகிறார். அல்லேலூயா. இன்னும் நடத்த போகிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். சில பேர் கூட்டம் நிறையா இருக்கலாம், கூட்டம் கூடி இருக்கலாம், எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றார். அது என் கூட இருக்கிறாருன்னு எனக்கு எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதுபோல உங்க கூட இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஆகையால் தான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமராத அளவுக்கு உங்களை கண்மணி போல காப்பாற்றி வருகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களை யாரும் குற்றம் சாட்டாதபடி. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எத்தனை பேர் தடைகளை போட்டு வைத்திருந்தாலும் தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக போறார். அப்ப கடந்து வந்த பாதையில நடந்த காரியங்கள் என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நடந்ததெல்லாம் நன்மைக்கு தான், நன்மையான காரியங்கள். அல்லேலூயா. நன்மையான காரியங்கள். அதனால்தான் தாவீது சொல்ற, நான் கஷ்டப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அப்படி நான் படும்பொழுதுதான் எனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னை எத்தனை பேர் மதிக்கிறார்கள், எத்தனை பேர் உண்மையாய் அன்பு செலுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் முடியாது. வேலை செய்யும் பொழுது பணம் பாக்கெட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது தெரியாது, ஒன்றுமே இல்லைன்னா தான் தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கொடுக்கிறவர் அவர் தான், நம்மளிருந்து எடுக்கிறவர் அவர் தான். ஏன் எடுக்கிறாரு? திரும்ப அதிகமாக கொடுக்கிறதுக்காக எடுக்கிறார். ஹல்லேலூயா. கொடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாலமோன் தாவீதை நோக்கி கேட்கிற, அவர் ஆண்டவர் தேடுறாரு. ஆனால் ஆண்டவர் சாலமோன்ட்ட என்ன சொல்றாரு? ராஜா கிட்ட,
நீ என்ன விரும்புறியோ அதை கேளுன்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே ஒரு எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம், இது நம்மளால் இவ்வளோ தான் முடியும். இல்லை, உங்களால் எல்லாம் முடியும். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவங்க, சாதாரணமாக வாழ்க்கை இல்லை. அதான் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்குமா. உங்களை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அந்த வாசலில் பாலும் தேனும் நெய்யாய் ஓடும். அல்லேலூயா. அந்த வாசலை தான் இந்த வருஷத்தின் நன்மையால் முடிச்சூட்டி பாதை நெய்யாய் பொழியினார். நாம் நடக்கிற பாதையை அவ்வளோ ஒரு பரிசுத்தமாக மாற்றுவாராம். உங்கள் கால்பட்ட இடமெல்லாம் பரிசுத்தமாகும். நீங்கள் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கேட்கும்பொழுது வந்து உதவி பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க, அதை ஒருவனும் போட்டமானான். என் வசனத்தை கை கொண்டபடினான். ஆபிரகாம் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது. அவன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு, அல்லேலூயா, சொந்த விருப்பத்தினால் இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான். தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் ஆபிரகாமை தேவன் சோதித்தார். காரணம் என்ன? அவன் திரள் கூட்டத்தினுடைய தகப்பனாக மாற்றும்படியாக சோதித்தார். அந்த சோதனை எதுக்கு வருகிறது? நீங்கள் திரள் கூட்டத்திற்கு அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாகத்தான் சோதனை, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் முன்னேறுங்கள், முன்னேறிக்கொண்டே போங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அதனால வேதத்தில் சொல்றாரு, முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். நீங்கள் பாருங்க, வருகிற நாட்களில் பாருங்க, கர்த்தர் உங்களை எப்படிலாம் நடத்திருப்பார். ஒவ்வொருத்தரை நீங்கள் எழுந்து சாட்சி சொல்லுவீங்கன்னா அநேக காரியங்களை சொல்லுவீங்க. அல்லேலூயா. அவர் பிறந்ததுலேருந்து நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் தப்பும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். ஜீவனை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். அப்போ மற்றவதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்வது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நமக்கு வருகிற பிரச்சனைகளில் யாரை போய் கூப்பிட முடியும்? மனுஷனை கூப்பிட்டா உதவி செய்வாங்க, இல்லைன்னு சொல்ல எவ்வளோ நாள் தான் செய்ய முடியும்? அதனால தான் கர்த்தரை கூப்பிட ஆரம்பிச்சோம். அவர் நிரந்தரமாய் உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நல்ல நாட்களை வைத்திருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் தடுக்க முடியாது. பில்லிச்சூழிய காரியங்கள், மாந்திரங்கள், மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமையான ஆவிகள் ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் காரியம் மாறுதலாய் முடியும். அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்வது 9ஆம் வசனத்தில், அது கடைசியில், நான் உன்மேல் அன்பாக இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஏன் ஆண்டவர் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? நான் உன் மேலே அன்பாக இருக்கேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். யார் அறிந்து கொள்ளும்படி? உலகத்தார், உலக மக்கள் உன் மீது அன்பாக யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி. அப்போ திறந்த வாசலை வச்சிருக்காருன்னு சொன்னாக்க, உன் மீது அன்பாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்பாக இருக்கிறார். அவர் சொன்னார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகவும் மாட்டார்,
கைவிடவும் மாட்டார். உன் மீது அன்பாக இருக்கிறேன் என்பதை அவர் வெளிப்படுத்த நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீது அன்பாக இருந்தவர்கள் வேறு, நாம் மற்றவர்கள் மீது அன்பாக இருந்த காரியங்கள் வேறு, அது நிமித்தம் பட்ட பாடுகள் வேறு. ஆனால் இன்று முதல் தேவன் அவர்கள் மீது அன்பாக இருக்கிறவங்க காட்ட போறார். எவ்வளவு பெரிய விஷயம். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் வேதம் சொல்லுது, மனுஷனை நம்பதை பார்க்கிறோம் கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அவர் மேலே அன்பாக இருக்க, அவர் மேலே அன்பாக இல்லாமல், அவர் மேலே பற்றுதலாக இல்லாமல் யார் மேலே நாம் பற்றுதலாக இருக்க முடியும்? யார் மீது இருக்காது, முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை சொல்றாரு கடைசியில், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். உன் மீது அன்பா இருப்பேன், உன்னை காப்பேன். நான் எப்ப காப்பேன்? சோதனை காலத்தில் காப்பேன்றார். எவ்வளோ சோதனை இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, கேரளாலாம் எவ்வளோ சோதனை, தாங்க முடியாத சோதனை, எந்த மனுஷனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளோ மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாயத்தில். இந்த கொரோனா பீரியடில் எவ்வளோ பேர் இறந்தாங்க. பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? உன் மீது நான் அன்பாக இருப்பேன், உன்னை சோதனை காலத்தில் நான் தப்பி வைப்பேன். அப்போ சோதனை எல்லாருக்கும் வருது இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா என்றது தான் முக்கியம். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. 12ஆம் வசனம் கடைசியில் சொல்றாரு, என் புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பிரிவிலேஜ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகியால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியை உண்டாக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் எங்கே வரும்? ஆண்டவருடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கோடாகோடி பெருகுவீர்கள். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். நாம் எழுந்து நின்று, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, கோடாகோடி நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இம்மற்றும் உதவி செய்தீங்கப்பா. தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்துறியே, அதை விட ஒரு அடையாளம் வேணுமா? சோதனை காலத்தில் தப்பி வைக்கும்படியாக கிருபை பாராட்டுறீங்களே, அதை விட எங்களுக்கு என்ன? ஆபத்து நேரம்லாம் நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே, உம்முடைய நாமத்தையே எங்கள் மீது எழுதுறீங்களே, எங்களுக்கு உம்முடைய பேரையே வைக்கிறீங்களப்பா. நீங்க எங்க மீது அன்பா இருக்கிறீங்கன்றதை வெளிப்படுத்துறீங்களப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை அவ்விதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியுடையவராகி உன்னதமான கர்த்தர் சீயோனிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கோடாக உடைய பெருகட்டும். இதிலும் பெரிதான காரியங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும் ஐயா. எல்லா துதியும் கனம் மகிமையோருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவர் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.